அனைவருக்கும் வணக்கம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டோரி புக், ஆடியோ ஸ்டோரி புக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரிடெல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப யூனிக்கான ஸ்டோரிஸாக இருக்குது. நம்மளுக்கு மோட்டிவேஷன் தரக்கூடிய ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து என்டர்டெயின்மெண்ட் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை த்ரில்லிங் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், சஸ்பென்ஸ் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இது வந்து ஆடியோ ஸ்டோரி புக் வந்து இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து நம்ம செகண்ட் டைம் போடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோவில் இன்னும் கிளாரிட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து திருப்பி இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது கிளியராக ஒன் பை ஒன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, பெய்டு வெர்ஷனும் இருக்குது. இதில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இதில் ஸ்டோரிடெல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஆப் ஓப்பன் பண்ணோன்னே எக்ஸ்ப்ளோர் தி ஆப்னு இருக்கும். கீழே லாகின் டு யுவர் அக்கௌண்ட் இருக்கும். லாகின் டு யுவர் அக்கௌண்ட் கொடுத்து நம்ம மொபைல் நம்பர் போட்டு சைன்இன் பண்ணிக்கணும். நம்மளோட இமெயில் ஐடி போட்டு சைன்இன் பண்ணணும். இமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் பண்ணணும். நான் ஃபஸ்ட் கண்டினியூ வித் கூகுள்னு கொடுக்குறேன். நீங்கள் ஏற்கனவே மொபைலில் கூகுள் அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தோன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து காட்டும். அது கொடுத்த உடனே ஐ அக்ரி கேன்சல் அப்படின்னு ஒரு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்ரி பண்ணணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ரி பண்ண உடனே கெட் 3 days ஃப்ரீ ட்ரையல் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு வரும். இதில் வந்து தென் $299 per 30 days. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 3 days வந்து ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து $299 அக்கௌண்ட்லேருந்து கட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் நோ கொடுக்கலாம், இல்லைனா வந்து கேன்சல் பண்ணிடலாம். மேலே உள்ள இன்ட்டு மார்க் கொடுத்து கேன்சல் பண்ணணும். இப்போ நீங்கள் மேலே பார்க்குற இந்த இன்ட்டு மார்க் இருக்கு இல்லையா, இதை அப்படியே கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிட வேண்டியதான். கேன்சல் பண்ணோடனே கீழே கெட் ஸ்டார்டட் வெல்கம் டு ஸ்டோரிடெல் வரும். அது கெட் ஸ்டார்டட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ்லேயே வந்து செலக்ட் 3 or more கேட்டகரிஸ்னு வரும். என்ன கேட்டகரி உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, சில்ட்ரன் ஸ்டோரிஸாக, பயோகிராஃபி, இல்லை அந்த தலைவர்களுடைய கதைகள் அதெல்லாம் வந்து கேட்டிருப்போம் இல்லையா, அவங்களோட மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி வேணால் பயோகிராஃபிக்ஸ் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் சில்ட்ரன் செலக்ட் பண்ணலாம். க்ரைம் நாவல் நீங்கள் எந்த படிக்கிறீங்க, க்ரைம் நாவல் கேட்கணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், க்ரைம் கேட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேண்டசி, சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் இருக்குது. த்ரில்லிங் ஸ்டோரி பிடிக்குன்னா த்ரில்லர் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் உதாரணத்துக்கு ஒரு 3 செலக்ட் பண்ணியிருக்கேன். கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே வி ஆர் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஸ்டோரிஸ் வந்து ரெக்கமெண்டட் செக்ஷனில் கூட இருக்கும். யுவர் டாப் லிஸ்ட்டுன்னு இருக்கும் பாருங்க. இதில் பார்த்திங்கன்னா குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு மேலே வந்து கெட் ஃபுல் ஆக்சஸ் ஃபார் 3 daysனு இருக்கும் ஃப்ரீ ட்ரையல். இப்போ நம்ம ஃப்ரீ ட்ரையலில் தான் இருக்கும். பேமெண்ட் பண்ணணும்னா 300 ஆகும். ஸோ இதில் வந்து டாப்பில் இப்படி தான் இருக்கும், யுவர் டாப் லிஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஹிந்தியில் இருக்குது, லாங்குவேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொஃபைல் செக்ஷன் போகணும். கீழே வந்து ப்ரொஃபைலில் செலக்ட் பண்ணணும். பாட்டமில் ப்ரொஃபைல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மேலே உள்ள இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் பாருங்கள். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை மேலே ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு வந்து போகணும். இந்த ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த ஆப்புங்கிற ஆப்ஷனுக்கு வந்து போகணும். இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா லாங்குவேஜஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். 6 செலக்டட்னு இருக்குது. லாங்குவேஜஸ் 6ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம மாற்ற போகிறோம். இதை செலக்ட் பண்ணலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்ணாப்பண்ணான்னு கண்டதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தமிழ் மட்டும் செலக்ட் பண்ணிக்குவோம். இங்கே தமிழ் இருக்குது, தமிழ் மட்டும் செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம லாங்குவேஜ் தமிழ் மட்டும் செலக்ட் பண்ணதுனால 1 அப்படின்னு காட்டுது. ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸோ லாங்குவேஜஸில் அவ்வளோதான். இப்போ நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக பேக் போயிடலாம். இப்போ நம்ம ஹோம் பேஜ் வந்தோன்னா டைரெக்டாக ஹோம் பேஜில் வந்து மை ஃபஸ்ட்டு புக்குன்னு இருக்குது. அதில் இந்த அக்னி சிறகுகள், சிவகாமியின் சபதம், இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான புக்ஸ் எல்லாம் இருக்குது. பொன்னியின் செல்வன், இந்த மாதிரி ஃபேமஸான புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை ரீட் பண்ணலாம். மை ஃபஸ்ட்டு புக் அந்த ஹோம் பேஜில் கீழே பார்த்திங்கன்னா நியூ ரிலீஸ் அப்படின்னு இருக்குது. புதுசாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புக் வந்து இதில் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதை ஆடியோ கேட்கணும்னு செலக்ட் பண்ணி நியூ ரிலீஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து டாப் ரேட்டட் பிக்ஸ் இதெல்லாம் வந்து டாப்பில் வந்து ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கக்கூடியது. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவைன்னா கேட்கலாம். இதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணோம் இல்லையா, 3 டாப்பு சயின்ஸ் ஃபிக்ஷன், த்ரில்லிங் அந்த மாதிரி ரிலேட்டட் ஸ்டோரிஸ்லாம் ஹோம் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஹோம் பேஜில் ஸோ நான் உதாரணத்துக்கு ஒரு இது மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். மை ஃபஸ்ட் புக் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறேன்.
இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து $299 பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு சாம்பிளுக்காக நான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ பேக் போகலாம். பேக் போனோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன லிஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். கீழே வந்து ஹோம் பேஜ், அப்புறம் சர்ச்னு இருக்குது. ஸோ இந்த சர்ச் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சர்ச்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணால் என்னென்ன முக்கியமான உங்களுக்கு வந்து ஏற்கனவே புக்ஸ் ஏதாவது தெரியும் அப்படின்னா அதை வந்து சர்ச் பண்ணி இங்கே வந்து லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே புக்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். புக்ஸ், ஆத்தர்ஸ், புக்ஸ் என்னென்ன புக் பேர் தெரிஞ்சால் புக் எடுக்கலாம். அதே மாதிரி ஆத்தர் யார், எழுத்தாளர் ராஜேஷ்குமாராக இருக்கட்டும், இந்த மாதிரி சுதாமூர்த்தி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆத்தர் பேர் தெரிஞ்சால் ஆத்தர் பேரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நரேட்டர், முதல்ல ஆடியோ புக்கில் நரேட்டர் பேர் உங்களுக்கு ஃபேமஸானது தெரிஞ்சால் அதை எடுத்துக்கலாம். சீரீஸு, டேக்ஸ், இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து சர்ச் ஆப்ஷன். ஸோ கீழே வந்து புக் ஷெல்ஃப்னு இருக்குது. ஸோ புக் ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட், மாடிஃபை, ஃபில்டர்னு இருக்குது. கீழே ஃபைண்ட் புக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபைண்ட் புக்ஸ் கொடுத்திங்கன்னா என்னென்ன புக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுவோம். நான் உதாரணத்துக்கு இந்த சிவகாமியின் சபதம் இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த புக் செல்ஃப், இந்த புக் செல்ஃபில் எப்போயுமே உங்களுக்கு வந்து அந்த புக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு சர்ச் பண்ணாமல் டைரெக்டாக எடுத்து படிச்சுக்கலாம். செலக்ட் பண்ண திருப்பி சிவகாமியின் சபதம். ஸோ புக் செல்ஃப்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க 3 டாட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஆட் டு புக் செல்ஃப்னு இருக்குது. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செல்ஃப்குள்ளே நீங்கள் என்ன புக் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் அது வந்து ஷார்ட்டில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி புக்கை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் ரீட் பண்ணலாம். ஸோ இதுதான் புக் செல்ஃப் ஆப்ஷன். ஸோ இந்த ப்ரொஃபைல் செக்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா லிசனிங் கோல்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு இருக்குது. ஸோ லிசனிங் கோல்ஸில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு, இல்லை ஒரு வருஷம் ஃபுல்லாக எவ்வளோக்கு வந்து நீங்கள் கோல் செட் பண்ணிக்கலாம், இவ்வளோ புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உதாரணத்துக்கு ஒரு 30 days அப்படின்னு கொடுக்குறேன். க்ரியேட் கோல்னு கொடுக்குறேன் ஒரு சாம்பிளுக்காண்டி. ஸோ எவ்வளோ ஸ்டோரி படிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 8 அப்படின்னு சொல்லி சாம்பிளுக்காக கொடுக்குறேன். க்ரியேட் கோல்னால் அது செட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும். ஸோ இவ்வளோ ஸ்டோரி புக் முடிச்சிருக்கீங்க, இவ்வளோ ஸ்டோரி புக் வந்து பெண்டிங் இருக்குது, ஸோ இவ்வளோ பார்ட் வந்து பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரும். ஸோ 30 days ரிமைனிங், எவ்வளோ கம்ப்ளீட்டு, எவ்வளோ முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இதான் வந்து அந்த கோல் செட்டிங். ஸோ இதான் வந்து ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா வரும். மேலே செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டு, ஆப், சப்ஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வரும். ஸோ அக்கௌண்ட் செக்ஷனில் போனோம் அப்படின்னா நம்மளோட நேம் வந்து நம்ம என்ன பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோமோ அது வந்து வரும். அடுத்தது செட்டிங்ஸில் வந்து ஆப்குள்ளே போனோம்னா ஆடியோ புக்ஸு காமிக்கணும். இந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்டிவ் பண்ணிங்கன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். டவுன்லோட் வைஃபையா இல்லை வந்து டைரெக்டாக மொபைலில் கூட அப்படின்ட்டு இது வந்து பை டிஃபால்ட் வைஃபையில் இருக்கும். நீங்கள் வேணால் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது லாங்குவேஜஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தீம், ஆப் தீம் என்ன, பிளாக் தீமில் வேணால் பிளாக், டார்க் தீம் என்ன டார்க் தீம் போட்டுக்கலாம். லைட்டாக வேணால் லைட் தீம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ டார்க் தீமில் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் செக்ஷன் இதில் போனோம் அப்படின்னா நம்ம ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த ஆப்ஷன் கெட் ஸ்டார்டட் கொடுத்துருக்கேன். ஸோ கெட் ஸ்டார்டடில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இது அன்லிமிட்டெட் ஸ்டோரிஸ் $299 per month, எவ்வளோ ஸ்டோரி வேணாலும் இதில் வந்து படிச்சுக்கலாம், ரீட் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு லிசன் பண்ணலாம். ஆடியோ ஸ்டோரி புக் இருக்கிறதுனால லிசன் பண்ணலாம். இதுதான் வந்து விஷயம். வந்து பேக் போகிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். கீழே வந்து 4 செக்ஷன் இருக்குது. ஹோம், சர்ச்சு, புக் ஷெல்ஃபு, ப்ரொஃபைலு. மேலே வந்து செட்டிங்ஸில் நம்ம பார்த்த இந்த இது இருக்குது. கிட்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணோன்னா கிட்ஸுக்கு தேவையான விஷயங்கள் அந்த ஸ்டோரி புக்ஸ் மட்டும் வரும். இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அதே எனேபிள் பண்ணிக்கலாம். அதாவது வந்துட்டு வேறு யாரும் பசங்களும் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கோடு போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஏதாவது முக்கியமான புக் நம்ம வந்து படிச்சிருப்போம், அந்த புக்கு தேவையில்லாததாக இருக்கும் பசங்களுக்கு. ஸோ அதை வந்து கோடு போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ அதை நான் பேக் பண்ணுறேன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செக்ஷன் போனோம் அப்படின்னா என்னென்ன வந்து இது வரைக்கும் இப்போ படிச்சிருக்கோம், எவ்வளோ பெண்டிங் இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து வரும். ஸோ மொத்தத்தில் எவ்வளோ தான் விஷயம். மற்றும் நான் ஹோம் செக்ஷன் போகிறேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். நீங்கள் வந்து நார்மலாக இவ்வளோ புக்ஸ் இருக்குது. ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்குமே யூஸ்ஃபுல்லாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆடியோ ஸ்டோரி புக் ப்ளே ஸ்டோரில் இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்டோரிடெல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப் ரிவ்யூ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இது போன்ற ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஆப் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.